சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வாருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரின் சீடரான மதுரகவி ஆழ்வார் அருளிய 11 பாசுரங்களை உள்ளடக்கிய கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்ற அற்புத பிரபந்தத்தின் 9ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். உங்கள் மனத்திரையில் காட்சி திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி நதிக்கரை, அழகான புளிய மரம் திருப்புளி ஆழ்வார், அதன் அடியில் யோகத்தில் பகவானை தியானித்தபடி நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை நோக்கி கூப்பிய கைகளோடு மதுரகவிகள், அந்த மதுரகவிகளை நோக்கி நாமும் கை கூப்பிக் கொண்டு மானசீகமாக அங்கே நின்று மதுரகவி ஆழ்வார் மூலம் நம்மாழ்வாரை வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் 9வது பாசுரத்திலே நம்மாழ்வார் தனக்கு எப்படி வேதத்தின் ஆழ்பொருளை விளக்கினார் என்பதை மதுரகவிகள் விளக்குகிறார். அதுதான் இந்த 9வது பாசுரம். இதுவரை சொல்லின்னு வராரு இல்லையா, நம்மாழ்வார் எனக்கு எப்படியெல்லாம் கருணை காட்டினார், எப்படியெல்லாம் அருள் புரிந்தார், பாபங்களை போக்கினார், நம்மாழ்வாருடைய அருள்தான் உலகிலே பெரியது, இதெல்லாம் வரிசையா சொல்லி கொண்டு வந்த மதுரகவிகள் வேதத்தின் அர்த்தம்ங்கிறது அவ்வளவு எளிதில் நமக்கு புரியாது. அந்த வேதத்தின் ஆழ்பொருள், புதையலை போல தோண்டி எடுக்க வேண்டிய வேதத்தின் ஆழ்பொருளை நம்மாழ்வார் அனாயாசமாக அடியேன் உள்ளத்திலே புகுத்தினார் என்ற பொருளை மதுரகவிகள் தெரிவிக்கிறார். 9வது பாசுரம். அப்ப வேதத்தின் சாரத்தை சுவைக்க தயாராகி விட்டீர்களா? வாருங்கள் பாசுரத்தை சேவிப்போம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு, ஆழ்புக்க காதல் அடிமை பயன் அன்றே. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், தக்க சீர் சடகோப்பன் என் நம்பிக்கு, ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. பாட்டினுடைய முதல் பாதியில நம்மாழ்வார் எப்படி வேதசாரத்தை தமக்கு உணர்த்தினார் என்பதை தெரிவிக்கிறார் மதுரகவிகள். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். இந்த வேதம்ங்கிறது எப்படிப்பட்டதான் மிக்க என்று குறிப்பிடுகிறார். மிக்கன்னா மிகுந்த பெருமை உடைய, அதாவது பிராக்கெட்ல பெருமைன்னு ஒண்ணு போட்டுக்கோங்க. பெருமைன்னு முன்னாடி சேர்த்துட்டா பெருமை மிக்க, பெருமை நிறைந்தது வேதம். அது என்ன பெருமைனா, நம் புத்தியை கொண்டு எதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியாதோ, நம்முடைய யூகத்தால் எதையெல்லாம் கெஸ் பண்ண முடியாதோ அதையெல்லாம் நமக்கு தெரிவிக்கக்கூடியது எதுனா வேதம். அதனால மிக்க வேதம்னா பெருமை மிக்க வேதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிரேஷ்டமான வேதம். ஏன்னா இப்போ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், மோட்சத்தை தெரிஞ்சுக்கணும், வைகுண்டத்தை தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணும், மறுபிறவியை தெரிஞ்சுக்கணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி எந்த ஆராய்ச்சியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஆராய்ச்சியாலும் எதை கண்டுபிடிக்க முடியாதோ அதை கண்டு வழங்கக்கூடிய பெருமை மிக்க வேதம். அந்த மிக்க வேதியர், மிக்க வேதம்னு சொல்லல, வேதியர்னு சொல்லியிருக்கார். வேதியர் என்றால் அந்த வேதத்தை அறிந்து கொண்டவர்கள்னு அர்த்தம். அப்போ மிக்க வேதத்தை யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு மிக்க வேதியர்கள். ஏன்னா அந்த வேதத்தை அறிந்ததாலே இவர்களும் பெருமை பெறுகிறார்கள் அல்லவா. அப்போ ஒரு சாதாரண மனிதனை விட இந்த வேதத்தின் சாரத்தை ஒருத்தர் அறிஞ்சிட்டு இருக்காருன்னா அதே பெருமை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. பெருமை மிக்க வேதியர். வேதியர் என்றால் வேதம் வல்லவர். அவருக்கு என்ன பெருமைனா வேதம் வல்லவர்ங்கிறது தான் பெருமை. ஏன்னா மற்ற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஸ்காலர்ஸுக்கெல்லாம் எதை அறிஞ்சுக்க முடியாதோ வேதத்தின் மூலம் அதை அறிந்து கொண்டார் அல்லவா. அப்போ வேதத்துக்கும் பெருமை மிக்க வேதம்னு பேரு, வேதம் அறிந்தவருக்கும் பெருமை மிக்க வேதியர்னு பேரு. அப்போ மிக்க வேதியர், பெருமை மிக்க வேதத்தை அறிந்ததாலே பெருமை மிக்க வேதியர்கள் இருக்கிறார்களே, அந்த வேதம் வல்லார்களுடைய வேதத்தின் உட்பொருள். அந்த வேதத்திற்கு முன்னாடி ஓதும் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. மிக்க வேதியர் ஓதும். அந்த வேதம் வல்லவர்கள் எப்போதும் எந்த வேதத்தை ஓதுவார்களோ அந்த ஓதும் வேதத்தின் உட்பொருள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேதத்தின் அப்படின்னா வேதத்தினுடைய 4 வேதங்களுடைய உட்பொருள். உட்பொருள் என்றால் ஆழ்ந்த பொருள்னு அர்த்தம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. அதனாலதான் எங்கெங்க பிராக்கெட் போடணும் இல்லாம சொல்லிட்டே வரேன். பெருமை மிக்க வேதியர் ஓதும் வேதத்தின் பொருள் கிடையாது, வேதத்தின் உட்பொருள். ஏன்னா வேதத்தின் பொருளுக்கும் உட்பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கான். வேதத்தின் பொருள் அர்த்தம் என்ன சொல்றதுன்னா,
இந்த ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. வேதம் சொல்லும் போது முதல்ல ஓம்காரமாகிய பிரணவத்தை சொல்லித்தானே தொடங்குகிறோம். அந்த ஓம்காரமாகிய பிரணவமே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிமை என்றுதான் சொல்கிறது. அதுபோல பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று பகவான் தான் நமக்கெல்லாம் தலைவன் என்று பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல எஸ்ய ஆத்மா ஷரீரம், பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது, இந்த உடம்பு ஜீவாத்மாவுக்காக உழைக்கிறது அல்லவா, அது போல ஜீவாத்மாவே பகவானுக்கு உடலாக இருக்கிறான். உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் உயிரா பரமாத்மா இருக்கார். அப்ப இந்த உடம்பு இதோட ஜீவாத்மாவுக்கு உழைக்கிறதுனா, ஜீவாத்மா அறிவுள்ள சரீரமா இருக்கான், தனக்குள்ள உயிராக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்குத்தானே உழைத்து கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த உடம்பு இந்த ஆத்மாவுக்கு உழைக்கிறதுனா, ஆத்மா தனக்கு உயிராக இருக்கக்கூடிய பகவானுக்காகத்தானே கைங்கரியம் பண்ணணும். இதெல்லாம் வேதத்தின் பொருளாம். வேதத்தின் உட்பொருள் என்னன்னா, ஆமா, பகவானுக்கு மட்டும் அடியவர்கள் அல்ல, அவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியவர் என்பதுதான் உட்பொருள். அத மேலோட்டமா வேதத்தை தேடினா கிடைக்காதான். ஒரு ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு வேதத்தை ஸ்ரத்தையாக நாம் கற்றுக்கொண்டே வந்தால் ஒரு நிலையில் அந்த வேத புருஷனே கருணையோடு இந்த அர்த்தத்தை புரிய வைப்பான். அதற்கு உட்பொருள்னு பேரு. அப்போ பெருமாளுக்கு அடிமை ஜீவாத்மான்னு புரிஞ்சுண்டா அது வேதத்தின் பொருள். பெருமாளுடைய அடியாருக்கெல்லாம் அடிமை ஜீவாத்மான்னு புரிஞ்சுண்டா அது வேதத்தின் உட்பொருள். அது நாம ஸ்ரத்தையா வேதத்தை கற்றுக்கொண்டே வந்தால் ஒரு நிலையில் வேத புருஷனே அதை நமக்கு உணர்த்துவான், அல்லது பகவானே உணர்த்துவான். அந்த மிக்க வேதியர், பெருமை மிக்க வேதம் வல்லார்கள் ஓதக்கூடிய வேதத்தின் உட்பொருள், வேதத்தினுடைய ஆழ்பொருளாக அடியாருக்கு அடியார் பாகவத சேஷத்துவம்ங்கிற தன்மை இருக்கு பாருங்க. இத நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், நிற்க பாடி. எல்லாராலையும் அப்படியெல்லாம் வேதத்துல போய் ஆய்ந்து அப்படியே ஸ்ரத்தையோடு கற்று தெரிந்து கொள்வதுங்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால பரம கருணையோடு நிற்க பாடி. இந்த நிற்கக்கு முன்னாடி மனதில்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. மனதில் நிற்க பாடினா மனதில் நிற்கும்படி பாடி நேரா பாசுரமா பாடிட்டாலாம். நம்மாழ்வார் பாடி கொடுத்துட்டாராம். இதை ஏன் நீங்க போய் தேடிட்டு இருக்கீள்? நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஸ்பஷ்டமா பாடுறார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளும் பரமரே. பகவானுடைய அடியார்கள் தான் எனக்கு தெய்வம். நம்மாழ்வார் ஸ்பஷ்டமா பாடிட்டாரே. அந்த அடியார்கள் எக்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த அடியாருக்கு நாம் அடியார். நிற்க பாடி, மனதில் நிற்கும்படி பாடியிருக்கார். குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள் கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே. அந்த அடியவனுக்கு அடியவன் இல்ல, அடியவனுக்கு 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 அடியவனாக நாம் இருக்க வேண்டும். அதையும் பாடிட்டார். அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை என்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு. அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே. அப்ப இதை கேட்கும் போதே மனசுல நின்னுடுறது இல்லையா? அதுக்குத்தான் முன்னாடி வேத பகுதிகளையும் சொன்னேன். அது கொஞ்சம் கிரகிச்சுக்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா ஆழ்வார் பாசுரம் நிற்க பாடி, எவ்வளவு அழகா மதுர கவிகள் அந்த வார்த்தையை போட்டிருக்கார் பாருங்க. மனதில் நிற்க பாடி, கேட்ட உடனேயே மனதில் அந்த அர்த்தம் நன்றாக நிற்கும்படி பதியும்படியாக பாடி, எளிய தமிழ் பாசுரங்களாக பாடி என்ன பண்ணிட்டாராம், மத்தவா நெஞ்சில நிறுத்தினது ஆச்சரியம் இல்லையா? மதுர கவிகள் சொல்றார், என் நெஞ்சுள் நிறுத்தினான். நான் இது வரைக்கும் கல்லு மாதிரி இருந்த கல் நெஞ்சக்காரனாக இருந்தேன். என் நெஞ்சுள், இந்த கல் நெஞ்சத்தின் உள்ளே கூட நிறுத்தினான், நிலை நிறுத்தி விட்டார் நம்மாழ்வார். அப்ப எல்லார் மனதிலும் நிற்கும்படி பாடினார். அது நிற்க பாடி. ஆச்சரியம், என் மனதில் கூட நிலை நிறுத்தி விட்டார். அங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கல்லும் கரையும்படி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டாராம், கல்லை துளைத்து அதற்குள் நீரை நிறுத்துவது போல. நம்ம மண்ணை நோண்டி அதிலே நீரை தேக்கி வைக்கலாம். ஆனா யாராவது கல்லை ட்ரில் பண்ணி அதுக்குள்ள தண்ணீரை தேக்கி வைத்து பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. மதுர கவிகள் சொல்றாரு, நான் கல் நெஞ்சக்காரனா இருந்தேன், இந்த கல் நெஞ்சத்தையே தன் பாசுரங்களால ட்ரில்லிங் பண்ணி உள்ள துவாரத்தை ஏற்படுத்தி அடியாருக்கு அடியார் பாகவத பக்தி என்னும் நீரை, கல்லுக்குள் ஈரம் என்பது போல் பாகவத பக்தி என்னும் நீரை என் நெஞ்சுள் நிறுத்தினான். இந்த கல் நெஞ்சத்துக்குள்ளே அந்த நீரை நிறுத்தி விட்டார் நம்மாழ்வார். இப்ப அடுத்த 2 அடிகள்ல சொல்றார், இந்த நம்மாழ்வார் திருவடிகளை பணிவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது எவ்வளவு விரைவாக கிடைக்கிறது என்பதை அடுத்த 2 அடிகள் பாசுரத்தினுடைய 2வது ஹாஃப்ல சொல்றார். தக்க சீர் சடகோப்பன் என் நம்பிக்கு
ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. இந்த நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா தக்க சீர் சடகோபன். சடகோபன் என்பதற்கு ஏற்கனவே பொருள் பார்த்தோம். அவதரிக்கும் போதே ஷடம் என்றும் வாயுவை கோபம் கொண்டு வென்று அவதரித்தவர் ஷடகோபன் என்று பெயர் பெற்றவர். அந்த ஷடகோபனாகிய நம்மாழ்வார் எப்படிப்பட்டவரா? தக்க சீர் சடகோபன். அது என்ன தக்க சீர்னா என்னன்னா, சீர் என்றால் மங்கள குணங்கள் நற்குணங்கள்னு அர்த்தம். தக்கனா தகுதியான அப்படின்னு அர்த்தம். தக்க சீர் என்றால் தகுதியான நல்ல குணங்கள் நிறைந்த ஷடகோபன் அர்த்தம். இது என்ன தகுதியான நற்குணங்கள்னா என்னன்னா, பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம், பெருமாளை பாட வேண்டும் என்றால், பெருமாளை கவி பாடுபவர் என்றால் அதற்குன்னு சில நற்குணங்கள் இருக்க வேண்டுமா? அந்த அத்தனை நற்குணங்களும் நிறைந்த ஒரே நபர் யாருன்னா நம்மாழ்வார் தான். ஏன்னா பாடுற விஷயம் ரொம்ப வசதி இல்லையா? நாராயணன் பிராட்டியின் கேள்வன் ஸ்ரீமன் நாராயணன் பெருமையை பாடுறார். ஸ்ரீமன் நாராயணன் பெருமையை பாடுவேன்னு சொல்லிட்டு இவர் எந்த குணமும் இல்லாமல், ஒரு ஈவிரக்கம் இல்லாமல், ஒரு நற்பண்பு இல்லாமல் இருந்தா நல்லா இருக்குமா? அப்போ பகவானை பாடுவதற்கு என்னென்ன தகுந்த குணங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் உள்ளவர் யாருன்னா நம்மாழ்வார் மட்டும்தான். இது நாம் புரிந்து கொள்வதற்காக ஆச்சாரியர்கள் உதாரணம் காட்டுறா. நம்மாழ்வாரை பாடும் தகுதி எப்படி மதுரகவி ஆழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் கம்பருக்கும் தான் இருக்கிறதோ? மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் புகழை பாடினார், கண்ணினும் சிறுத்தாம்பு. ராமானுஜர் நம்மாழ்வார் புகழை பறக்க பேசினார். கம்பர் சடகோபரந்தாதின்னு நம்மாழ்வாருடைய புகழை பாடினார். அதை இப்படிப்பட்டவர்கள் தான் எப்படி நம்மாழ்வாருடைய புகழை பாட தகுதியானவர்களோ, என் ராமானுஜருடைய புகழை பாட வேண்டும் என்றால் அவர் சிஷ்யர் கூரத்தாழ்வான், வடுக நம்பிகள், இப்படிப்பட்ட அவருடைய சிஷ்யர்கள் தான் பாட தகுதியானவர்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதுபோலத்தான் என் திருவரங்க தமுதனார் ராமானுஜர் நூற்றந்தாதின்னு ராமானுஜர் புகழை பாடினாரே. அப்ப இவர்கள் எல்லாம் அவரவருடைய ஆச்சாரியன் புகழை பாட தகுதியானவர்களாக விளங்கினார்கள். அதுபோலத்தான் பெருமாளுடைய புகழை பாட தக்க சீர் தகுதியான நற்பண்புகள் நிறைந்த ஒரே நபர்னா நம்மாழ்வார் தான். மீண்டும் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நகி நிந்தா நியாயம்னு பேரு. இப்போ உடனே நாம என்ன பண்ணுவோம், இவர் ஒருத்தர் நம்மாழ்வாரை பத்தி பாடியிருக்கார், ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க இவர்களுக்கு மட்டும்தான். அப்படி அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஒரு உதாரணத்துக்காக காட்டுகிறோம். இப்போ மற்ற ஆழ்வார்களும் பெருமாளை பாடினவர்கள் ஏற்றம் மிக்கவர்கள் தான். இங்க நமக்கு கான்டெக்ஸ்ட் நம்மாழ்வாருடைய புகழ். அதனால அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் யோசிச்சோம்னா நமக்கு குழப்பம் தான் மிஞ்சும், வேறு எந்த பலனும் இல்லை. அதை விடுங்க. அதனால தக்க சீர் சடகோபன், பெருமாளை பாடுவதற்கு என்னென்ன நற்பண்புகள் வேண்டுமோ அத்தனை தகுதியும் நிறைந்தவர். அதனாலதான் தக்க சீர் தகுந்த குணங்கள் நிறைந்த ஷடகோபன், ஷடவாயுவையே வென்ற ஷடகோபன் இருக்கிறாரே. என் நம்பிக்குன்னு மதுரகவிகள் சொல்கிறார். என் நம்பி, நம்பினா குணங்கள் பூரணமானவர்னு அர்த்தம். என் நம்பி, அது என்ன என் நம்பின்னா என்ன? இதுல பாருங்க, கண்ணினும் சிறுத்தாம்பல ஒவ்வொரு பாட்டில் வரும் நம்பிக்கும் ஒவ்வொரு விசேஷார்த்தம் உண்டு. நம்பினா பொதுவா பூரணமானவர்னு அர்த்தம். இங்கே என்ன பூரணமானவர் அப்படின்னா, எளிமை குணம் பூரணமாக நிரம்ப பெற்றவர் நம்பியான். எந்த அளவுக்கு எளிமைனா, மதுரகவி ஆழ்வாரை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாதான் என் நம்பிங்கிறாராம் மதுரகவிகள். அடியன் ரொம்ப தாழ்ந்தவன், நம்மாழ்வாருடைய எளிமைங்கிறது ரொம்ப முழுமையானது. எவ்வளவு முழுமையானதுன்னா, ரொம்ப தாழ்ந்த என்ன கூட ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ரொம்ப முழுமையான எளிமையை கொண்டவர். அதான் என் நம்பிக்கு, என்னை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பி. அப்போ பெருமாளையே பாடும் அளவுக்கு பெருமை மிக்கவர், என்னை கூட ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எளிமை மிக்கவர். ஒரு அடியில வச்சார் பாருங்க, தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு. அப்ப பாட்டை சேவிக்கும் போது தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஒப்பிக்க கூடாது. தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு, பெருமாள் பெருமையை பாடும் அளவுக்கு முழுமையான குணங்கள் பெற்றவர், என்னை கூட ஏற்கும் அளவுக்கு முழுமையான எளிமை பெற்றவர். தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆள் புக்க காதல். இப்ப மதுரகவிகள் என்ன பண்ணாராம், அவருக்கு ஒரே ஆசை, ஆள் புக்க, அதாவது புக என்ற வார்த்தை இங்கே புக்க என்று ஆகியிருக்கிறது. இது விகாரம் என்று சொல்வார்கள். ஆள் புக அப்படின்னா, ஆள் என்றால் அடிமை செய்தல், தொண்டு செய்தல் அர்த்தம். ஆள் புக என்றால் அப்படி போய் தொண்டு செய்ய, தொண்டு செய்வதில் ஈடுபட, காதல் என்றால் விருப்பம்னு அர்த்தம். அப்ப ஆள் புக்க காதல் அப்படின்னா அடிமை செய்வதில் விருப்பம். ஆள் புக்க காதல், அடிமை செய்வதில் விருப்பம். யாருக்கு? தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆள் புக்க காதல். இந்த நம்மாழ்வாருக்கு அடிமை செய்வதிலே மதுரகவிகளுக்கு காதல் ஏற்பட்டதாம். நான் காதல் கொண்டேன், ஆள் புக்க காதல். உடனே என்னாச்சா, அடிமை பயன் அன்றே. அடிமை பயன் அன்றேனா உடனேயே அடிமை செய்வது, தொண்டு செய்வது என்பதை பயனன்றே, பயனாக தந்து விட்டதேங்கிறாராம். அதாவது இதுல ஒரு சுவையான விஷயம் வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அது என்ன வியாக்கியானம் அப்படின்னா, இப்ப பெருமாளுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். மோட்சம்னா என்ன?
வைகுண்டம் போகணும், அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நாம ஆசைப்படணும். முதல்ல ஆசைப்பட்டாலும் உடனே சரணாகதி பண்ண முடியாது. அது பெருமாள் என்னைக்கு மனசு வைக்கிறாரோ, தாயார் எப்போ பரிந்துரை செய்யறாளோ, ஆச்சாரியனும் சேர்ந்து எப்போ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் சரணாகதிங்கிறது பண்ண முடியும். சரணாகதி பண்ணாலும் உடனே அடிமை பயன்கிறது கிடைச்சிடாது. அந்த அடிமை பயன்கிறது அந்த பிறவி முடிவிலோ, சில பேருக்கு பொதுவா சரணாகதற்கு அந்த பிறவி முடிவிலேயே மோட்சம். சில பேர் ஏதாவது பெரிய பாபம் ஏதாவது பண்ணி கொஞ்சம் தள்ளி போனாலும் போகலாம். அப்போ பெருமாளுக்கு காதல் என்பது ஒரு காலத்தில் ஏற்படும், சரணாகதி என்பது கொஞ்ச காலம் கழித்து ஏற்படும், அடிமை பயன் என்பது பின்னாடி ஏற்படும். நம்மாழ்வார் விஷயத்தில் எப்படின்னா, தக்க சீர் சடகோப்பன் என் நம்பிக்கு ஆழ்புக்க காதல், அவர்கிட்ட அடிமை செய்ய வேண்டும்ங்கிற காதல் எப்ப ஏற்பட்டதோ, அந்த காதல் ஏற்பட்ட உடனேயே அடிமை பயன் என்றே அடிமை செய்தல்ங்கிற பயன் கிடைச்சிடுறதான். இப்ப தனியா சரணாகதி கூட ஆழ்வார்ட்ட பண்ணலையா, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு ஆசைப்பட்டாராம், நம்மாழ்வார் கூப்பிட்டு கைங்கரியம் கொடுத்துட்டாராம். அப்ப பெருமாள் விஷயத்துல மனசுல முதல்ல ஆசையை வளர்த்துக்கணும். நம்மாழ்வார் விஷயத்துல ஆசையை வளர்த்துனா மட்டுமே போறோம். ஏன்னா அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட ஒரு நாள் சரணாகதி பண்ணி பெருமாள் பார்த்து வைகுண்டம் கொடுத்தாதான் கைங்கரியம். ஆழ்வாரை பொறுத்தவரை ஆசைப்பட்டுன்னு வந்தான்னா, ஓ ஆசைப்பட்டுன்னு வந்துட்டியா வாடா கைங்கரியம் பண்ணுன்னு. அப்ப அடிமை பயன் அன்றே அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அடிமை செய்வதை பயனாக தந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆழ்புக்க காதல், அவருக்கு அடிமை செய்வதில் காதல் கொண்டேன் அல்லவா, அந்த காதலானது அடிமை பயன் அன்றே, அடிமை செய்வதை உடனே எனக்கு பயனாக பலனாக தந்து விட்டது. அப்ப இமீடியட் அனுகிரகம் ஆழ்வார்ட்ட கிடைச்சுடுத்துங்கிறார். ஏன் இப்படி அடிமை செய்யறாராம், நம்மாழ்வார் இவ்வளவு தூரம் தன்னை ஏற்று அனுகிரகம் பண்ணார் இல்லையா, இந்த ஆழ்வாருக்கு வேற என்ன கைமாறு, ஆழ்வாருக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பது தானே, நாம் ஆச்சாரிய கைங்கரியம்ங்கிறது பண்ண வேண்டியதுதானே, அதனால கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டதும் ஆழ்வார் கொடுத்துட்டார். இது பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள வேறுபாடு என்று 9ஆம் பாட்டில் காட்டுகிறார் மதுரகவிகள். அப்போ பெருமை மிக்க வேதத்தை அறிந்த பெருமை மிக்க வேதியர்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தினுடைய அற்புதமான உட்பொருளாகிய அடியாருக்கு அடியார் பாகவத பக்தி, அதை ஸ்பஷ்டமா மனதில் நிற்கும்படி ஆழ்வார் பாடி என் கல் நெஞ்சில் கூட நிலை நிறுத்தி விட்டார். பெருமாளை பாடும் அளவுக்கு பெருமை பெற்ற, என்னை கூட ஏற்கும் அளவுக்கு எளிமையில் முழுமையான இந்த நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா உடனேயே கூப்பிட்டு வாடா கைங்கரியம் பண்ணுன்னு அடிமை செய்வதை பயனாக தந்து விட்டார் நம்மாழ்வார் என்பதை தெரிவிக்கிறார் மதுரகவிகள். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான், தக்க சீர் சடகோப்பன் என் நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. அப்படியே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். He sang the essence of the great Vedas chanted by great Vedic scholars and instilled its meaning in my heart. Shatagopa is the fitting person to sing the Lord and the complete person who accepts me too. As I wished to serve him, the result came immediately என்பது ஆங்கில வடிவம். இந்த பாசுரம் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னா, சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் காட்டுகிறார். தத்துவத்தை உணர்த்துதலில் ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, வேதத்தினுடைய தத்துவம் ஆழ் பொருளை உணர்த்துதலில் நாம் உணரும்படி செய்கிறார். படித்தல்ங்கிறது வேற, கற்றல்ங்கிறது வேற, உணர்தல் என்பது வேற. இப்போ ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மேகசின் ஒருத்தர் படிச்சாருன்னா இவர் குமுதம் கற்றார்னு யாராவது சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டார், குமுதம் படித்தார்னு தான் சொல்லுவார். ஏன்னா படிச்சுட்டு போட வேண்டிய விஷயம்னா படித்தேன்னு அர்த்தம். கொஞ்சம் படிச்சு பின்பற்ற வேண்டிய விஷயம்னா என்ன சொல்லுவாங்கன்னா கற்றான்னு சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்லுவான், இவர் தமிழ் பாடம் கற்றவர்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை கற்றிருக்கிறார், அதற்கு கல்வின்னு பேரு. ஆனா வேதத்தை வேதம் படிச்சான்னு சொல்லக்கூடாதான், வேதம் கற்றான்னு சொல்லக்கூடாதான், வேதத்தை உணர்ந்தான்னு சொல்லணும். ஏன்னா அந்த தத்துவம் என்பது நாம பகவானை அனுபவித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது எப்ப முடியும்னா தத்துவத்தை உணர்த்துதலில் ஒரு ஆச்சாரியனுடைய அருளால் மட்டும்தான் வேதத்தின் பொருள்ங்கிறது புரியும். அப்படி நம்மாழ்வார் மதுரகவிகளுக்கு உணர்த்தினார். நம் ஒத்தொத்தருடைய ஆச்சாரியர்களும் தான் வேதத்தின் பொருளை நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்ப இந்த பாட்டு உணர்த்தக்கூடிய முக்கியமான அர்த்தம் இது சுவாமி தேசிகன் காட்டுறார். நாமா எவ்வளவு வேதம் படிச்சாலும் வேதத்தின் பொருள் புரியாது, ஆச்சாரியன் உணர்த்தினால் மட்டும்தான் புரியும் என்பது இந்த பாசுரம் காட்டக்கூடிய தத்துவம். இப்ப நாம மதுரகவிகள்கிட்ட கேட்டோம், அதெல்லாம் சரி, ஆழ்வாருக்கு தொண்டு செய்யறீங்க, என்ன பலனுக்காக தொண்டு செய்யறீங்கன்னு கேட்டோம். அதை மேற்கொண்டு விளக்கப் போகிறார் மதுரகவிகள். அடுத்த பகுதியில் காண்போம். மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். மிக்க வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான். மிக்க வேதியர்
வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினார் தக்க சீர் சடகோபல்ய நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே தக்க சீர் சடகோபல்ய நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை